நீ இருக்கியே இப்படி பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்ன, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா? அப்புறம் ஏன் அப்படி சொன்ன? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் கையை பிடிப்ப? ட்ரெயின்ல நான் உன்னை கிஸ் பண்ணதுக்கப்புறம் நீ என்னை தடுக்கல. அப்போ இது லவ் தானே? உன் காலை பிடிச்சேன், நீ என்னை தடுக்கல. இது லவ் தானே ஜெஸ்ஸி? ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கெமிஸ்ட்ரி இருந்தது நமக்குள்ள. அதை நீ ரியலைஸ் பண்ணியா? இப்போ இருக்கு. நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், தாங்க முடியல. அங்க உன் கூட ஒரே சீட்ல உட்காரணும் போல இருக்கு. உனக்கும் அப்படிதான் இருக்குன்னு தெரியும் எனக்கு. உன் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்னு தான் நினைச்சேன், அதனால தான் அப்படி சொன்னேன். ஆனா உன்னை ட்ரெயின்ல பார்த்தோன்னா அதெல்லாம் உடஞ்சிருச்சு. This is love. I'm crazy about you. I'm mad about you. எந்த லவ்வும் இல்லை, எந்த கெமிஸ்ட்ரியும் இல்லை. உன்னை ஏன் கிஸ் பண்ண விட்டேன்னு தெரியல. ஆனால் என்னை விட்டுட்டு கார்த்திக், இது நடக்காது. என் பின்னால சுத்தாது. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பிரச்சனை மட்டும்தான் எனக்கு தெரியுது. என் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க. என் அப்பா கொன்னே போட்டுருவாரு, அம்மா கூட. என் அக்காக்கு இதே மாதிரி நடந்தது. ஒருத்தர் லவ் பண்ணா, அப்பா ஒத்துக்கவே இல்லை. டெய்லி சண்டை, ஒரே அழுக. அவனோட ஓடி போனா. அன்னைக்கு சாயந்தரமே அவளை கூட்டிட்டு வந்துட்டாரு. ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஒரு வயசுல குழந்தை இருக்கு அவளுக்கு. இப்போ ஷீஸ் ஹாப்பி. எங்க அப்பா என்ன சத்தியம் பண்ண வச்சாரு, இன் a small way. நான் அவர் சொல்ற பையனை தான் கட்டிக்கணும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காதன்னு நிறைய வாட்டி. அப்புறம் வருவோம். ட்ரெயின்ல அன்னைக்கு நைட்டு லவ் தானே உன் கண்ணில் நான் பார்த்தேன், அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணேன். அது லவ் தானே ஜெஸ்ஸி? அதை மட்டும் சொல்லு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு இது வேண்டாம். எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். இப்போ எனக்கு இது வேண்டாம். புரியுதா? வெரி சிம்பிள். புரியுதாடா?